அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை அதிபத்த நாயனாரின் ஆயுதத்தை நம்ம எல்லாரும் கொடுக்குறோம். ஏதோ வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு முக்கிய பங்களிப்பு தருது. ஸோ என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு முக்கிய பங்களிப்பு தருது. இந்த வலை நம்ம செய்து புதுசும் கொடுக்குறோம், பழசுமே தரோம், பழசை சரி செய்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சிலவங்க வாங்கி செய்து பார்க்குறாங்க, முடியாமல் நம்மகிட்ட கொடுக்குறாங்க, அதையும் நம்ம அதை சரி செய்து கொடுக்குறோம். நிறைய வேலைகள் செய்கிறோம் இல்லையா, அதை அழகாக பயன்படுத்தணும் மக்கள். என்னென்னா இதையுமே நம்மளை நிறைய மனம் நெருடல் செய்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு வலையை நம்ம கொடுக்குறோம், அந்த வலை வாங்கிக்கிறாங்க, இந்த பெருசாக கேட்டு வாங்கிக்கிறாங்க, அப்புறம் அவங்களால பயன்படுத்த முடியல. நம்ம சொல்கிறோம் இப்படிலாம் பயன்படுத்தினா நல்லா இருக்கும். இல்லை சார் நூல் வலை கொடுங்கறாங்க. சார் நூல் வலை பிகினர்ஸ் புதுசாக கற்றுக்கிறோம், நூல் வலை வாங்காதீங்கன்னு சொல்கிறோம். கேட்காம நூல் வலை அறுக்காது சார், ரொம்ப நாளுக்கு கிடக்கும் சார் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதை வாட்ட முடியாமல் மறுபடியும் அதை ரிப்பேர் பண்ண சொல்லி அதை நரம்பாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குரு சொல்கிறத கண்டிப்பாக ஒரு சிஷியர்கள் கேட்டு வாழ்ந்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் அனுபவங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி சொல்கிறோம். ஆனால் ஏற்றுக்கிறது சில பேருடைய மனங்கள் அது இல்லை இல்லையா. என்ன அப்படின்னா, தொழில் பண்ணுறவங்களுக்கான இதோட விளக்கங்கள் தெரியும். தொழில் பண்ணும்போது ஒரு பொருளை வாங்கிட்டு போவாங்க, மறுபடியும் திருப்பிட்டு வந்து கடையில் கொடுப்பாங்க, பயன்படுத்திட்டு கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய இடர்பாடுகளை தொழில் பண்ணுறவங்க சந்திப்பாங்க. ஸோ இதை நாம் இந்த தொழில் ஆரம்பிக்கும் பொழுது இதை நம்ம நிறைய சந்திச்சுட்டு வரோம். அதில் இந்த வலை ஒரு நண்பருக்கு அனுப்பணும். இது பெரிய வலை, அதாவது 3 விரல் நுழையக்கூடிய வலை. இது 16 அடி கொடுத்தோம். நான் வீசி பார்த்தா போட்டோம் 16 அடி. ஆனால் அவரோட வாட்ட முடியலண்ணா, எனக்கு என்ன பண்ணி கொடுங்க அப்படின்னாப்புல. ஏன்னா இதுக்கு நம்ம கொரியரே பார்த்தீங்கன்னா 4 கிலோ 4.25 கிலோ 5 கிலோ வந்துடும். கொரியரே நம்ம 350 ரூபா 400 ரூபா கொரியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இவர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த வலையை ஆர்டர் பண்ணிட்டேன். கரெக்டாக 11 அடியில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. 11 அடியில் கொடுத்தேன். இதனால் எனக்கு கொஞ்சம் வேலைகளும் நின்றுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு கஸ்டமர் மனம் நெருடாமல் இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு வலியும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். ஸோ அதை அழகாக பயன்படுத்திங்க. அதில் என்ன இன்னும் வலிக்கு உள்ளாக்காதீங்க. வாங்கும்போது நான் தெளிவாக சொல்கிறேன், இவ்வளோ பயன்படுத்துங்க, இதுக்கு மேலே பயன்படுத்தாதீங்க நானும் சொல்கிறேன், அது நீங்கள் கேட்டுக்குங்க. இது கரெக்டாக 6 பேட்ச் நான் கொடுத்தேன். அதே 5 பேட்ச் ஆக்கியிருக்கேன். ஆனால் கீழே மட்டும் ஒரு 2 கண்டி விட்டு 6 பேட்ச் மாதிரி போட்டிருக்கேன். வலை சூப்பர் வலை. இந்த வலை பெரிய பெரிய மீன்கள்லாம் அப்படியே நம்ம பிடித்து நிறுத்தலாம். இதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வலை வாங்குறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தயவு செய்து அனுபவத்தால் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வலை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஐயாவுக்கு நம்ம இதை மேக் பண்ணியாச்சு, அழகாக கொடுக்குறோம். அவரோட ஃபீட்பேக் எப்படி இருக்கிறதையும் பார்க்கலாம். வாழ்க யோகம் யோகம் அடுத்த பதில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.